ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 22/9/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா ஒன் டைம் H1B விசா ஃபீ இஸ் ஒன்லி ஃபார் நியூ அப்ளிகன்ஸ் ஏஜ் யூஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த H1B விசா அப்படின்றத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போதே ஸோ இந்த H1B அப்படின்றது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டடி பண்ணுறதுக்காகவோ இல்லை நிறைய அமெரிக்காவில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் இல்லாதப்போ ஓன் ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னால தான் பார்த்திங்கன்னா இந்த H1B விசா அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ 1990 இது நார்மலாக நடந்துட்டுருக்கு. நிறைய இந்த டூரிசம்காக, பிஸ்னஸ்க்காக, ஒர்க், ஸ்டடி, மெடிசினல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த H1B விசாவை அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு இந்த H1B விசாவில் நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஸோ இதனால் வெளியாட்கள் ஃபாரினர்ஸ் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அமெரிக்கன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒர்க் கொடுக்குறது அப்படின்ற ஒரு பிளானில் தான் பார்த்திங்கன்னா இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவாக தான் இருக்குது. ஆல்ரெடி நிறைய இந்த டீபோர்ட்டிங் இந்தியன்ஸை மறுபடியும் டீபோர்ட் பண்ணுறது இந்தியாவுக்கே. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடுவில் இந்த H1B விசா நார்மலாக இந்த ரஷ்யன் சாங்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது நிறையவே லைனாக வந்துட்டுருக்கு. ஸோ அதில் இதுவும் இப்போ நியூவாக ஒரு H1B ஃபீ, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த H1B ஃபீஸ் இந்த H1B விசா வழியமாக நம்ம அங்கே போகணுன்னா US டாலர் பிரகாரம் $1 lakh நம்ம பே பண்ணணும். ஸோ இது நம்ம முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம மந்த்லியாக கட்டலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அது ஒரே டைம் தான் நீங்கள் கட்டி வரணும் அப்படின்றத ஆக்கிட்டாங்க. ஸோ இதனால் அப்கமிங் டேஸில் H1B விசா வழியாக அமெரிக்காவுக்கு போகிறது அப்படின்றது ஒரு சில பேர் நிறையவே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ஒரே அடியாக $1 lakh செலவு பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ முன்னாடி மந்த்லி சாங்ஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அதை ஒரே டைம் தான் கட்டினா தான் நம்ம இந்த H1B விசா கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இது வந்திருக்கு. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆக்சுவலி இந்த அக்செப்ட் சென்டர்ஸ் MOU ஃபார் சமக்ரா சிக்ஷா ஃபண்ட்ஸ் தர்மேந்திர பிரதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசினால் நிறைய ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி ரீசெண்டாக எடுத்துகிட்டு வர்றது அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கும் சென்ட்ரலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ரொம்பவே அடிதடியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் பார்த்திங்கன்னா நேராகவே சொல்லியிருக்காங்க, நீங்கள் NEPSஸை அக்செப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு, அதாவது ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாக இருக்கும். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் அண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அதாவது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ்னால் அவங்க தான் டோட்டலாக 100% ஃபண்ட் அவங்க தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னால் குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ 60% சென்ட்ரல் கொடுத்துனா மீதி 40% நம்ம ஸ்டேட் போடுற மாதிரி இருக்கும். 50% சென்ட்ரல்னால் மீதி 50% ஸ்டேட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கிற அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் நிறைய விஷயத்தில், அதாவது இந்த PM ஸ்ரீ ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த 14,500 ஸ்கூல்ஸு டோட்டலாக பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே 300 ஸ்கூல்ஸ் மாடர்ன் ஸ்கூல்ஸாக மாற்றுறதுக்கான ஒரு இது தான் இந்த PM ஸ்ரீ ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே கிட்டத்தட்ட 5 crore rupees கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 60%, அதாவது 60% சென்ட்ரல் ப்ரொவைட் பண்ணுது. அதுவும் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே 5 crore rupees கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்கீம்ஸும் அண்ட் தென் சமக்ர சிக்ஷா அஷியன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே இந்த மாதிரி ஈக்விட்டி, ஆக்சஸ், ஈக்குவாலிட்டி எல்லாருக்குமே கிடைக்கணும். நிறைய ட்ரைனிங், டெக்ஸ்ட் புக்ஸு, மிட் டே மீல் ஸ்கீம் இதெல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க சமக்ரா சிக்ஷா அது மூலயமா, சமக்ர சிக்ஷா அபியான் மூலயமா. பட் ஆனால் இந்த ஃபண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா NEP நம்ம அக்செப்ட் பண்ணாததுனால. ஸோ அப்படின்றத இப்போ வெளிப்படையாகவே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ
எங்களுடைய அக்செப்ட் அவர் சென்டர்ஸ் MOU அப்படின்னு ஃபார் சமக்ர சிக்ஷான் ஃபண்ட்ஸ் அப்படின்னே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்திருக்கு. அண்ட் தென் ஜென்ரலாக நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா NEP அப்படின்றத பற்றி எல்லாருக்குமே தெரியும். அது புதுசாக எடுத்துகிட்டு வரப்பட்ட பாலிசி. இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற எஜுகேஷ்னல் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு அப்படின்றதுனால அதை ரினியூ பண்ணியிருக்காங்க, எஜுகேஷ்னல் பாலிசி அப்படின்ட்டு. ஸோ குவாலிட்டி ஆக்சஸ் அஃபோர்டபிலிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக டாக்டர் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணது முதல்ல. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து டயர்ஸ் மாறுது. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி அவ்வளோதான் 3 தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து ப்ரைமரி, அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ப்ரைமரி, செகண்டரி அண்ட் தென் வந்து ஹையர் செகண்டரி அப்படின்ற மாதிரி, அதாவது 5 years 5+3+3+4 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது 5 yearsக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்க்க முடியாது. 6th year தான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. இந்த மாதிரி நிறையவே ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து NEPயை பற்றி நம்ம எல்லாருக்குமே நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த NEP நம்ம அக்செப்ட் பண்ணாததுனால நம்ம இப்போ சும்மா சொன்னது PM-SHRI அண்ட் சமக்ர சிக்ஷான் அபியான் அப்படின்றது நம்ம வந்து இதிலே பார்த்துறதுனால நம்ம சொல்கிறோம். இது தாண்டி நிறைய ஃபண்ட், அதாவது பிரேர்னா, உல்லாஸ், நிபுன் பாரத் மிஷன், NMM அண்ட் NPST, வித்யா பிரவேஷ், வித்யஞ்சலி, அப்புறம் திக்ஷா, PM-E வித்யா, அந்த மாதிரி பல விஷயங்கள், PM போஷன், நிஷ்தா, இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸில் நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து வராமையே இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் இதுவாகவும் இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம சைட்லேருந்தும் இந்த மாதிரி பாலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய இது இருந்தாலும் இன்னுமே வந்து அது ஒரு முடிவு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இங்கே வந்து அந்த மறுபடியும் அந்த H1B வைஸாக வந்து அந்த மேபி அதான் லைக் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெக் ஒர்க்கர்ஸ் மஸ்ட் ரெடியூஸ் தேர் ரிலையன்ஸ் ஆன் US ஜாப்ஸ் அப்படின்ற ஒரு எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து லைக் இந்த மாதிரி பண்ணதுனால இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா USல ஐடி ஜாப்ஸ் கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப ரிலையண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும். லைக் மற்ற கண்ட்ரீஸ்க்கோ இல்லை நம்ம இந்தியாவிலே வேறு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அந்த மெயின் கோர் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம போதும், மற்றபடி இது அவ்வளோ இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்போர்ட்ஸ்லேயும் உள்ளது இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போது ரீசெண்டாக நேபாளில் நிறையவே வந்து இது நடந்திருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து நேபாளுக்கு வந்து ரீபில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட அது இன்டரிம் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் ப்ரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க நம்ம நேபாளில். ஸோ நிறையவே வந்து பில்டிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா நேபாள் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ஹெல்ப் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் கூட அவ்வளோ எம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இது டைம்லைன்ஸ் பி ஃபிக்ஸ்ட் ஃபார் கவர்னன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த இஷ்யூ தான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இஷ்யூ. கவர்னர்ஸ்க்கு வந்து டைம்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஸோ அந்த ஒரு கொஷின் மார்க் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 200, 201 இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்மளுடைய கவர்னர்ஸ் நம்ம வந்து நிறையவே வந்து பில்ஸ் பாஸ் பண்ணி அது கவர்னர் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே ஜிஸ்டிலே கொடுத்துருப்பாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த பில் அசென்ட் பண்ணணும், இல்லைனா வந்து வித்ஹோல்டு அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்படி இல்லையா அது வந்து
ரிட்டர்ன் பண்ணணும். நம்மளுடைய ஹவுஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பிரசிடெண்ட்டோடைய கன்சிடரேஷனுக்காக வெயிட் பண்ணி வைக்கும். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டு வைக்கிறது அப்படின்றது அந்த பிரகாரம் இல்லை அப்படின்றதும். தென் ஆர்டிகல் 163 பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அப்போசிஷன் ரூல்ஸ், அதாவது ரூல்டு ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் வந்து இது பண்ணக்கூடாது, லைக் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் தான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போசிஷன் ஸ்டேட்ஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பில்ஸ் எல்லாம் ஆக்டிவாக பாஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது பற்றி தான் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீடியம் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நியூஸில் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.